தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்தவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு மது திரு அவை அமைதியா நிறை பற்றி மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றியப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 2 முதல் 5 முடிய மற்றும் 9 முதல் 12 முடிய. அன்பிற்குரியவர்களே, புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவர்களாயிருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள். உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. முன்பு நீங்கள் ஒரு மக்களினமாய் இருக்கவில்லை, இப்பொழுது கடவுளுடைய மக்களாக இருக்கின்றீர்கள். முன்பு இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றுள்ளீர்கள். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் அந்நியரும் தற்கால குடிமக்களுமாய் இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பிற இனத்தினர் நடுவில் நன்னடத்தை உடையவராயிருங்கள். அவர்கள் உங்களை தீயவர்கள் என்று பழித்துரைப்பினும் உங்கள் நற்செயல்களைக் கண்டு கடவுள் சந்திக்க வரும் நாளில் அவரை போற்றி புகழ்வார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள்.
மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை திருவார்த்தைகள் 46 52 முடிய. இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பர்த்திமேயு வழியோரும் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவரோடு வழி நடந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 13 வயது ஆகின்ற போது அச்சிறுமிக்கு 3 புனிதர்களுடைய குரல் ஓசையை அவர் கேட்டார். மீண்டுமாக தன்னுடைய 16ஆம் வயதிலே அதே 3 புனிதர்கள் மீண்டுமாக அந்த சிறுமியிடம் தங்களுடைய என்ன செய்ய வேண்டும் என்பதை மீண்டுமாக அந்த சிறுமிக்கு கூறினார்கள். அந்த சிறுமிதான் புனித ஜோன் ஆஃப் ஆர்க். அந்த 3 குரல்கள் யாருடையது என்று பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமாக அதிதூதரான புனித மிக்கேலின் குரல், இரண்டாவதாக புனித சியன்னா கத்ரீன் அம்மாளுடைய குரல், மூன்றாவதாக புனித மார்க்ரெட் அம்மாளுடைய குரல். இந்த 3 குரல்களும் ஒன்றிணைந்து எதை இந்த புனிதைக்கு அறிவுறுத்தினார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, பிரெஞ்சு நாட்டை காப்பாற்று. பிரெஞ்சு நாடு மிக மோசமான ஒரு சூழலில் இருக்கின்றது. ஆங்கிலேய படைகள் முற்றிலுமாக இந்த பிரெஞ்சு நாட்டை சூழ்ந்திருக்கிறார்கள். அவரிடமிருந்து இந்த பிரெஞ்சு நாட்டையும் மன்னரையும் நீர் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் பொறுப்பை 16 வயது சிறுமியாக இருந்த ஜோன் ஆஃப் ஆர்க்குக்கு கொடுக்கப்பட்டது.
அதன் பிறகு அவர் மிக முக்கியமாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வீராங்கனையாக படையிலே சேர்ந்து தன்னுடைய 19ஆம் வயதிலே அவர் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு மிக பெரிய வெற்றியை பெறுகின்றார். இந்த வெற்றிக்கு முழு காரணமாக இருந்தவர்கள் அந்த 3 புனிதர்களுடைய வழி நடத்துதல் என்று தன்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக தான் பெற்ற அந்த ஒரு ஆசீர்வாதத்தை புனித ஜோன் ஆஃப் ஆர்க் நம்பிக்கை அறிக்கையாக அவர் கூறினார். 19ஆம் வயதிலே ஒரு போரிலே சிறை பிடிக்கப்பட்டு மிக மோசமாக பல சித்திரவதைகளை அனுபவித்து இறுதியாக ஒரு தூணிலே கட்டப்பட்டு நெருப்பினாலே அவள் அங்கே கொலை செய்யப்பட்டார். ஆக ஒரு சிறுமியாக, இளம் பெண்ணாக, ஒரு கன்னியாக, மறை சாட்சியாக ஆண்டவருடைய குரலை மட்டுமே நாடி நம்பி தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் எல்லாம் தடைகளையும் தாண்டி இறுதியாக இறைவனுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுத்த ஒரு மாபெரும் புனிதையை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, உலகம் உங்களை தீர்ப்பிட்டாலும், உலகம் உங்களை ஓரமாக ஒதுக்கினாலும் இறுதியாக கடவுள் உங்களை மேன்மேலும் உயர்த்துவார் என்பதற்கு இந்த புனிதை ஒரு சான்றாக திகழ்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்வையற்ற பர்த்திமேயுவுக்கு மீண்டும் பார்வை கொடுக்கின்றார். ஏசாயா இறைவாக்கினர் 29ஆம் அதிகாரம் 18ஆம் இறை வார்த்தை இவ்வாறாக சொல்லுகிறது: பார்வையற்றோரின் கண்கள் திறக்கப்படும். ஆகவே இந்த பார்வையற்றோருடைய கண்களை யார் திறப்பார் என்றால் வருகின்ற மெசியா மட்டுமே அந்த பார்வையற்றவருடைய கண்களை திறப்பார் என்று எசாயா இறைவாக்கினர் முன் குறித்து வைத்தார். இயேசுவின் பிரியமானவர்களே, அத்தகைய ஒரு மெசியாவாக இன்று பர்த்திமேயு ஆண்டவர் இயேசுவை காண்கின்றார். பர்த்திமேயு என்பதற்கு என்ன பொருள் என்று பார்க்கின்ற பொழுது, பர்த்திமேயு என்றால் அசுத்தத்தின் மகன். ஆகவே சன் ஆஃப் தி அன்கிளீன். ஆக அத்தகைய ஒரு அசுத்தத்தின் மகனாக உலகமே அவரை ஓரங்கட்டிய நேரத்திலும், உலகம் அவரை பிச்சைக்காரன், குருடன் என்று ஓரங்கட்டிய அந்த நேரத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பர்த்திமேயுனுடைய உரத்த குரலை கேட்கின்றார், அவனுக்கு பார்வையை தருகின்றார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நூலிலே 11ஆம் அதிகாரம் 6ஆம் இறை வாக்கியம் இவ்வாறாக சொல்லுகிறது: கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும், அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நீங்கள் நம்ப வேண்டும். ஆகவே பர்த்திமேயு தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் நிச்சயமாக என்னுடைய குரலை கேட்பார், எனக்கு கைமாறு தருவார் என்ற நம்பிக்கையை அவர் பெற்றிருந்தார். அந்த நம்பிக்கை அவருக்கு வாழ்வை கொடுத்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, ஓட்டப்பந்தயங்களிலே மிக கடினமான ஓட்டப்பந்தயம் எது என்றால் தடைகள ஓட்டப்பந்தயம், அப்டக்கிள் ரேஸ். அந்த ஓட்டப்பந்தயத்திலே கலந்து கொள்ளுகின்ற வீரர்கள் தடைகளை தாண்டி தாண்டி குதித்து ஓடி இறுதியாக அவர்கள் வெற்றியை பெற வேண்டும். அதுபோலதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் இந்த தடைகள போட்டி போலதான். காரணம், நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பொழுதிலும் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக பல தடைகள் இருக்கின்றன. பல நேரத்தில் இந்த தடைகள் எல்லாம் மிகப்பெரிய தடைகளாக இருக்கிறது. என்னால் இந்த தடையை தாண்ட முடியுமா? என்னால் இந்த துன்பத்தை தாண்டி நான் வெற்றி பெற முடியுமா? கடவுள் மீது நான் நம்பிக்கை வைத்து என்னால் எல்லாவற்றையும் தாங்க முடியுமா என்ற கேள்வி பல தருணத்திலே நமக்கும் எழுகின்றது. ஆனால் இந்த கேள்விகள் எல்லாம் எழுகின்ற பொழுது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்: தடைகளை தாண்டினால்தான் மாட்சி நமக்கு. தடைகளை தாண்டினால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி நமக்கு என்றும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். புனித ஜோன் ஆஃப் ஆர்க் எல்லாம் தடைகளையும் தாண்டினார்.
கடவுள் அவரை மாட்சிப்படுத்தினார். பர்த்திமேயுவுக்கும் பல தடைகளை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். மிக முக்கியமாக 3 தடைகள் அவருடைய வாழ்க்கையிலே இருந்தன. அந்த 3 தடைகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக பாவி என்கின்ற ஒரு மிக பெரிய தடை. இவருடைய முன்னோர்கள், இவருடைய பெற்றோர் செய்த பாவத்தினால் இம்மனிதன் குருடனாக இருக்கின்றான், பிச்சைக்காரனாக இருக்கின்றான் என்று அவர் மீது அந்த பழியானது சுமத்தப்படுகிறது. ஆகவே இந்த குற்றம் சாட்டப்படுகின்ற ஒரு தடையானது அவருக்கு முன்பாக இருந்தது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், மன உளைச்சல், நம்பிக்கையற்ற ஒரு மனநிலை மிக பெரிய தடையாக அவருக்கு முன்பாக இருக்கிறது. ஒரு இருளான வாழ்வு, எதையும் பார்க்க முடியவில்லை, வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று கூட தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலிலே மிக பெரிய தடையாக அந்த இருளானது அவருக்கு கண் முன்பாக இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஒரு பிச்சைக்காரர், ஒரு பார்வையற்றவர், தங்க இடமில்லாத ஒரு மிகப்பெரிய சோகத்திலே வாழ்ந்தவர் புனித இந்த நேரத்திலே பர்த்திமேயு. ஆகவே அத்தகைய தருணத்தில்தான் அந்த இருளான வாழ்க்கையிலே தடையாக இருந்த அந்த இருளை நீக்குவதற்காக ஒளியாக, வெளிச்சமாக ஆண்டவர் இயேசு அவர் அருகிலே பயணிக்கின்றார். ஆகவேதான் போகிறவர் இயேசுதாம் என்று அறிந்தவுடனே, தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று ஒருமுறை கூக்குரலிட்டார். கேட்கவில்லை, இயேசுவும் திரும்பி பார்க்கவில்லை. மீண்டுமாக 2வது முறை இன்னும் உரத்த குரலிலே அவர் கூக்குரல் இடுகின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, 3வது தடையாக இருந்தது தன்னம்பிக்கை இழப்பு, பின் வாங்குதல் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தடை. அந்த கூட்டத்திலே சொன்னார்கள், சத்தம் போடாதே, அமைதியாக இரு என்று அதட்டிய கூட்டம் ஒரு பக்கம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் பல தருணத்திலே பின் வாங்குதலை நாம் பழகிக் கொள்ளுகிறோம். நம்முடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு நாம் போராட முயற்சி எடுக்கின்ற பொழுது தடைகள் வருகிறது. பின் வாங்கு, உன்னால் முடியாது, நீ எதற்கும் தயார் இல்லை, நீ எதற்கும் லாக்கியற்றவன் என்று பல தருணங்களிலே உலகமும் நம்முடைய குடும்பமும் நம்மை பின் தங்கி பின்னால் தள்ளுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். நம்மால் முன்னால் எழுந்து நடை போட முடியாமல் இந்த மிகப்பெரிய தடை உலகில் இருக்கிறது. பர்த்திமேயுவுக்கும் இந்த தடையானது ஒரு மிகப்பெரிய தடைகளாக இருந்தது. ஆனாலும் மன உறுதியோடு கடவுள் என்னோடு இருக்கின்றார், என்னால் எல்லாம் முடியும், ஆண்டவர் என் சார்பாக இருக்கின்ற பொழுது எனக்கு எதிராக யாரும் எனக்கு எதிராக இருக்க முடியாது என்கின்ற வார்த்தைக்கு ஏற்ப மன முயற்சியோடு அவர் ஆண்டவரை எதிர்கொள்ளுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர் என்று கேட்ட பொழுது இந்த பார்வையற்றவர் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு எல்லாம் வேண்டும், எனக்கு பணம் வேண்டும், எனக்கு பொருள் வேண்டும், எனக்கு பார்வை வேண்டும் என்று எல்லாவற்றையும் அவர் கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் கேட்டது ஒன்றே ஒன்று, ஆண்டவரை நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். ஆகவே அந்த ஒரு வேண்டுகோள், வேண்டுதலை ஆண்டவர் இயேசு கேட்டு அவருக்கு பார்வை தருகின்றார். ஆகவே இயேசுவின் பிரியமானோர், இன்று என்னுடைய வாழ்க்கையிலும் என் குடும்பத்திலும் நான் எத்தகைய தடைகளுக்கு நான் பின்வாங்கி கொண்டிருக்கிறேன், எத்தகைய தடைகள் என் கண் முன்பாக இருக்கின்றன, இவற்றையெல்லாம் நான் தாண்டி நம்பிக்கையோடு எழுந்து மீண்டுமாக நான் வெற்றியின் பிள்ளையாக என் ஆண்டவரிடம் நான் செல்ல முடியுமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே வாழ்க்கையில் வருகின்ற எல்லா தடைகளையும் தூக்கி எறிந்து நம்மை என்றுமே வெற்றி வீரராக மாற்ற வல்லவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இன்று அத்தகைய தடைகளை உடைக்க இயேசுவிடம் நாம் ஜெபிப்போம். அன்று ஜோன் ஆஃப் ஆர்க், அவருக்கு இருந்த எல்லாம் தடைகளையும் உடைத்து எறிந்த ஆண்டவர், பர்த்திமேயுவுக்கு முன்னால் இருந்த எல்லாம் தடைகளையும் உடைத்தெறிந்த ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கின்ற எல்லாம் தடைகளையும் தூக்கி எறிவார். நம்பிக்கையோடு போராடுங்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
தீப ஒளியும் எரிவதற்கு எண்ணெயை விளக்கு கேட்கின்றது. தீப ஒளியும் எரிவதற்கு எண்ணெயை விளக்கு கேட்கின்றது. தெய்வ விளக்கு எரிவதற்கு என்னையே தெய்வம் கேட்கின்றது. தருகின்றேன் தருகின்றேன் தெய்வமே என்னையே தருகின்றேன். தருகின்றேன் தருகின்றேன் தெய்வமே என்னையே தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்களும் வேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவோடு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையில் புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகியவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித ஜோன் ஆஃப் ஆர்க் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளுமை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலைவாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்று நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். ஆரோக்கியனின் ஆசிரோடு சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.